Friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா GST ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து GST க்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கற மெத்தட் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த 2023 இந்த அப்டேட் படி GST வெப்சைட்ல எப்படி ஒரு புதுசா நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுடைய பிசினஸ்க்கு எப்படி வந்து GST ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, அதாவது GST சர்டிபிகேட்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். முதல்ல வந்து GST சர்டிஃபிகேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும், அதை வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யார் பேரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய அப்ளிகேண்டோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேன் கார்டு. கண்டிப்பாக நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதே போல தான் உங்கள் பேன் கார்டில் இருக்கணும். உங்கள் பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே போல தான் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கணும். ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்செட் ஆகாது. நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது ஓடிபி மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி மெத்தட் மூலியமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கோட மொபைல் நம்பர் அப்டேட்டில் இருக்கணும். ஆதார் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆதார் பேன் வந்து லிங்க்ல இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரர் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுடைய ஓன் லேண்டாக இருக்குது, உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த ஓன் ப்ராப்பர்ட்டிக்கான லேண்ட் ரெசிப்டை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இபி கனெக்ஷன் பில்லை கூட நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா இது லேண்டு வாங்கினதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து ஓன் வந்து கிடையாது, ஒரு ரெண்டெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். மோஸ்ட்லி வந்து பிசினஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஓன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது கிடையாது. ரெண்டெல்லாம் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் யார் வந்து ஓனரோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஸ்டாம்ப் பேப்பரில். சரிங்களா? இது வந்து 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் பேருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் வந்து வேணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் ஓகே, கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஓகே. கம்பெனி பேரில் பேங்க் அக்கௌண்ட்டே இருக்க தேவையில்லை. அப்படி பேங்க் பாஸ்புக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கேன்சலேஷன் பண்ணக்கூடிய செக் லீஃப் வந்து ஒன்று வந்து தேவைப்படும். சரிங்களா? இது வந்து இதில் பேங்க் பாஸ்புக்கு அப்படின்னா செக் லீஃப் இதில் ஏதாவது ஒன்று போதும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பரு, உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி. ஏன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் மெயில் ஐடியை கிரியேட் பண்ணினாதான் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து மந்த்லி ஐடி ஃபைல் பண்ணும்போதோ இல்லை வந்து நீங்கள் இயற்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து GST ஐடி ஃபைல் பண்ணும்போதோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மெயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு வந்து நடக்கும். சரிங்களா? அப்படிங்கிறனால இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா GST வெப்சைட்ல வந்துக்கோங்க. GST வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். gst.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா GST தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டாக்ஸ் பேயர் நார்மல் DDS DCSன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த இடத்துல வந்து பாருங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுலே நம்மள இருக்கும். இந்த இடத்துல IMA அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து நம்ம GST ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயராக தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால டாக்ஸ் பேயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து GST நம்பர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 33 அப்படிங்கிறத ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்நாட்டில் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய லீகல் நேம் வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய பிசினஸ் நேம் வந்து கிடையாது. உங்களுடைய பேன் கார்டில் வந்து நேம் வந்து எப்படி இருக்கும் அந்த நேம் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பெர்மனண்ட் பேன் நம்பர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல போடுங்க. இது பேன் கார்டு நேம் எப்படி இருக்கும் அந்த நேம் போடுங்க. பேன் கார்டோடைய 10 டிஜிட் நம்பரை போட்டுட்டு உங்களுடைய இமெயில் ஐடி போடுங்க. அதாவது உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு இமெயில் ஐடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நம்பரை வந்து போடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப்சா வந்து வெரிஃபை பண்ணுங்க. சரிங்களா? வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு OTP வந்து கேட்குது. நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கும் நம்ம கொடுத்த மெயில் ஐடிக்கும் வந்து OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTP பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து OTP வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நீடு OTP டு த ரீசெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் கேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTP வந்து அகைன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து OTP வரலைன்னா ரீசன் கொடுங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து OTP வந்து வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன்.
ஓடிபி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த நம்பரை வந்து கவனமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுங்க. Ctrl+C கொடுத்தீங்கனாலே காப்பி ஆகும்ல. TRN நம்பர்னு சொல்லுவோம், அதாவது டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த TRN நம்பர் அப்படிங்கிற இந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 15 நாளுக்குள்ளே நம்ம வந்து சர்டிஃபிகேட்டுக்கு, அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளார நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பட் நான் வந்து இன்றைக்கே தான் வந்து பண்ண போகிறேன். சரிங்களா? அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்த உடனே நம்ம ஏற்கனவே வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து 2வது இடத்துக்கு வந்துடும், TRN இடத்துக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ண நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கேப்சா கேட்குது. இந்த கேப்சா நீங்கள் பார்த்து அப்படியே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். நீங்கள் மொபைல் ஓடிபி கொடுத்தாலும் ஓகே, இல்லை மெயிலில் ஓடிபியை கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஏதாச்சும் ஒரு ஓடிபி மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதுமானது. இப்போ நான் ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையை ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0% இருக்குது. இதில் வந்து 100% எப்போ ஆகுதோ அப்போ தான் நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கோம். முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மாடிஃபிகேஷன் டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பார்ட்னராக பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பேரே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அத்தாரிட்டி சிக்னேச்சர் வந்து கேட்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அத்தாரிட்டி வந்து அத்தாரிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிவ் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து கொடுக்குறோம். அதாவது பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்க பேரையுமே இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து எந்த பிளேஸில் வந்து இருக்கும் அந்த பிரின்சிபல் ஆஃப் பிளேஸில் நீங்கள் வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப் பிரான்ச்சு வந்து ஏதாச்சும் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தொழில் வந்து பண்ண போறீங்களா அதை வந்து இந்த இடத்துல வந்து கேட்பாங்க. அதை கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் நீங்கள் பண்ண போறீங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஓடிபி பேஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆன்லைன்லேருந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 by 1 வந்து எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் டீடைல்ஸ் வந்து கேட்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்பெனி நேம் வந்து என்னவா நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனி நேம் இந்த இடத்துல வந்து கொடுங்க. கம்பெனி நேம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இருக்குது அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள், நீங்கள் தான் ஓனரு, நீங்களே எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிப்பரேட்டர்ஷிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 2 பேர் கூட அந்த பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லோக்கல் அத்தாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபாரின் கம்பெனியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபாரின் சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எதில் வரீங்களோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ப்ரிப்பரேட்டர்ஷிப் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுக்கு. ஸோ ப்ரிப்பரேட்டர்ஷிப் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து தேவையில்லை. கம்பெனி நேம்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல எங்கெல்லாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். மற்றபடி எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ண வேண்டாம். இப்போ இந்த இடத்துல ரீசன் ஆஃப் த ஆப்டைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கேட்குது. இதில் உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எது ரிலேட்டடாக எதை டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு வருது அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் பண்ண போறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல்ஸ் பண்ண போறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வந்து சேல் பண்ண போறீங்களா, இல்லை வந்து சர்வீஸ் கேட்டகரியை நீங்கள் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் எதில் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த இடத்துல வந்து இது என்ன சொல்கிறது கேட்டகரிஸ் வைஸ் வந்து இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸோட கேட்டகரி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த டேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்னைக்கு டேட்டே வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டே வந்து கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் எக்ஸிட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பண்ணலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம். டீடைல்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேட்டர், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. இப்போ வந்து உங்கள் ஆதார் கார்டில் வந்து ஒரு டேட்டா பேஸ் அப்படியே பார்த்து இந்த டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணுங்க. கொஞ்சம் கவனமாக வந்து கேப்சர் பண்ணுங்க.
ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுங்க, மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுங்க, ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்குது, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஐடென்டிஃபை இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேரிடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடான்னு சொல்லிட்டு கேட்குது. டிசிக்னேஷன் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதில் இந்த இடத்துல வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் நம்பர் வந்து கேட்பாங்க, அதை கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துருங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எனபிளில் தான் இருக்கும். சரிங்களா? அட்ரஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து கொடுங்க. பின்கோடு வைஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். உங்களுடைய லோக்கல் படி எது, உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, அதாவது உங்கள் கம்பெனி வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதாவது ரெசிடென்டல் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட ரெசிடென்டல் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுங்க. உங்கள் ஆதாரில் வந்து எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 100 KB நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இதில் அப்லோட் பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட வந்து சிஸ்டத்துலேயே வந்து கேமரா இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக லைவாக வந்து ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதில் அதர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் தான் ஓனர், எல்லாமே நீங்கள் தான், யாருமே நீங்கள் வந்து சேர்க்கல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எனபிள் பண்ணி விட்டுருங்க. எஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ரெஸ்டாரண்ட் கேட்குது. அதாவது வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஓனரை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் வந்து ஆட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தான் ஒரு ஆள் தான் ஓனர் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எனபிள் பண்ண தேவையில்லை. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அந்த கம்பெனி டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்து கொடுக்கணும். பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்ம கிட்டத்தட்ட ப்ரொஃபைல வந்து 79% நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து கம்பெனி வந்து இந்த அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேச்சுரல் ஆஃப் பிரீமியஸ் லிமிட்ஸ்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது ஓன் லேண்டா இல்லை வந்து ரெண்டலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஓன் லேண்டு அப்படின்னா ஓன் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓனுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை இந்த இடத்துல வந்து கேட்பாங்க. அதை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்து வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய நேச்சுரலாக பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எது ரிலேட்டடாக வந்து இருக்குதோ அதை கொடுங்க. நீங்கள் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஆஃபீஸ் சேல்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. இதில் நீங்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை 2-3 இது கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுடைய பிரான்ச் வந்து சப் பிரான்ச் ஏதாச்சும் வந்து இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எனபிள் பண்ணுங்க. இல்லை வந்து ஒரே பிரான்ச் தான் இங்கே வந்து இருக்குது. மெயின் பிரான்ச் எல்லாமே வந்து சேம். இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கடை தான் வந்து இருக்குது அப்படிங்கிறனால இந்த இடத்துல எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் வந்து குட் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இதில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்குதோ அதுக்கான HSN சொல்லிட்டு ஒரு சில கோடு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ண உடனே சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து என்ன வருதோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 5 வந்து கம்பல்சரி கிடையாது. ஒரு 2 இல்லைனா 3 கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நம்மளுடைய குட் அண்ட் சர்வீஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இண்டிவிஜுவலாக இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நீங்கள் டேக்ஸ் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஸ்டார் சிம்பிள் போடல. நம்ம வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆதார் அத்தன்டிகேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் நான் கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நேம் ஆஃப் த அத்தாரிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கும். அந்த பேர் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பிளேஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டெசிக்னேஷன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு கொடுத்துட்டீங்க இல்லையா, அதனால அது வந்துடும். டேட் அப்படிங்கிற இடத்துல டேட் இன்னைக்கு டேட் வந்து இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து 2 சப்மிட் இருக்கு பாருங்க. சப்மிட் வித் DSEன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த சப்மிட் வித் DSC அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணலை, ஜஸ்ட் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஓனரும் நான் தான், மற்றபடி எல்லா விஷயமும் வந்து நான் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால வந்து சப்மிட் வித் EVC அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP இந்த இடத்துல வெரிஃபை பண்ணுங்க.
வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டோம்னு வந்திருக்கு. சிஸ்டம் இஸ் வெரிஃபைடு, வேலிடேட் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டடு பை யூ. அக்னாலஜ்மெண்ட் அதாவது ஏஆர்என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வந்து நாங்கள் உங்களுக்கு மெயிலையும் மொபைல் மூலியமாக வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டன்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது இன்றைக்கே மெயில் அப்படிங்கிறது வராது. ஒரு சில பேருக்கு வந்து இன்றைக்கே வந்துடும், ஒரு சில பேருக்கு வந்து நாளைக்கு வரும், ஒரு சில பேருக்கு நாளான்னைக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பயுமே வந்து உங்களோட மெயில் செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயில் மூலியமாக தான் கம்யூனிகேட் வந்து நடக்கும். ஸோ இந்த நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். உங்களுக்கு மெயிலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஆர்என் நம்பர் போட்டு ஆதார் அத்தன்டிகேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அந்த மெயிலில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆதார் அத்தன்டிகேஷன் பேஜுக்கு போகும். ஆதார் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நியூவாக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்னும் வரைக்கும் ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நம்ம வேலிடேட் வந்து பண்ணல. அந்த வேலிடேட் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது 1 டேல உங்களுக்கு வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஏஆர்என் நம்பர் சொல்லிட்டு அந்த நம்பர் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து அந்த லிங்க்ல போயிட்டு ஆக்டிவேஷன் அதாவது அந்த ஆதார் அத்தன்டிகேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ஒரு 15 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா விசிட்டிங் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கும் உங்களுடைய இமெயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் வந்து பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணது அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.